ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். லாஸ்ட் டே ஃப்ரைடே வந்துட்டு மொமெண்டம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்டாக நம்ம அனலிசிஸ் பண்ணபடியே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு நான் கொடுத்துருந்த டார்கெட்டாக 48,500 வரைக்கும் போயிருந்தது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு மண்டேக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,493 இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் ஒரு எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம். 48,493. ஓகேங்களா? ஓகே, 493ல பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு நம்ம அதை வந்துட்டு ரைட் பண்ணிடலாம். பிவிசி வந்துட்டு 48,493. சாரி 493. சாரி 493. ஒன் செகண்ட். 493. ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டுமாரோ சிபிஆர் மாற்றிடலாம். டுமாரோ சிபிஆர் மாற்றும் போது டுமாரோ பிவோட் ஆன் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு சில லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீக்கான ஹை வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த வீக் டோட்டலாக ட்ராவல் ஆகிட்டு மார்க்கெட் லாஸ்ட் ஹை பாயிண்ட்டாக கிரியேட் ஆனது இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் அதை வந்து எல்லோ கலரில் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது நேற்று லாஸ்ட் டேவோட ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த இடத்துல தான் இருக்குது. அதையும் மார்க் பண்ணிக்கலாம். சேம் அது வந்து பட் ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த இந்த இதையும் வந்து நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரீவியஸ் டே ஹையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஹை ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 48 550 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? மேலே R1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் கிட்ட என்னென்ன ஸ்பேசஸ் இருக்குது மூவ் ஆகிறதுக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் டேயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டேயில் இந்த ரெட் கேனில் வந்துட்டு என்கல்ஃப் பண்ண மாதிரி க்ரீன் கேனில் வந்துட்டு அது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் சொன்னேன். ஸோ இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பையிங் மொமெண்டம் தான் இருக்குது. இனி வந்துட்டு இந்த இடத்துல நம்ம செல்லிங் வந்து இப்போ யோசிக்க வேணாம். அன்லெஸ் ஆர் அன்டில் செல்லிங்கான கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் ஒன் சைடடாகவே நம்ம பார்ப்போம். ஸோ பையிங் சைட் பார்க்குறேன். ஸோ இந்த பாயிண்ட் ஒரு பையிங்கான பாயிண்ட் ரீடெஸ்ட்டுக்கு வந்தா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கேப் அப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போனாலும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு டைப்பாகவும் பிளான் பண்ணலாம். ஸோ பையிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பையிங் மொமெண்டம் மட்டும்தான் பார்க்குறோம் டிசைட் பண்ணிட்டோம். இப்போ எப்படியெல்லாம் பையிங் மொமெண்டம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. நான் சொல்லியிருக்க 48,493 50 நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இங்கே வருது அப்படின்னா இதர் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ இல்லை ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன்லையோ பயப்படாமல் தயங்காமல் பையிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பையிங்கான இடம் இதுதான். ஸோ இப்போ எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணிட்டு 49,000 ப்ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 49,000 மேலே போயிட்டு தான் ஏதாவது ஒரு சின்ன சைட்வேஸ் போயிட்டு அப்புறம் அப்படியே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. 49,000 49,100 200 இந்த லெவல்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் வந்துட்டு வந்துருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பையிங். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளாட் வந்து ஒன்லி ஃபார் பையிங். சப்போஸ் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290 240 இந்த ரேஞ்சில் வந்தாலும் மறக்காமல் பையிங்க்கே பாருங்க. என்னென்னா இதுவும் வந்து அகைன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் வந்து இங்கே ஏதாவது கன்சால்டேட் ஆகிட்டு திரும்ப பிரேக் அவுட் கொடுக்க தான் சான்ஸ் ஆகும். ஸோ இதுவும் வந்துட்டு பையிங்கான ஒரு இடம் தான். 48,290 280 வரைக்குமே பையிங்கான இடம் தான். ஓகேங்களா? ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் வரைக்குமே இது பையிங்கான ஒரு பிளேஸ் தான். சப்போஸ் அதுக்கும் கீழே கேப் டவுன் ஆகுதுன்னா மார்க்கெட் வாலடைலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து தான் ட்ரேட் பண்ணும். பட் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே நான் சொன்ன 48,550யும் 48,200 240 அந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரு பையிங்கான சினாரியோ தான். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஃப்ரைடே அனலிசிஸை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் க்ரீன் கேண்டில் ரோஸ் வச்சிருச்சுனாவே அது ஒரு பையிங்கான மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது கேப் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 49,000 அந்த ரேஞ்சில் கேப் அப் ஆகுதுன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு புல் பேக் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்கிட்ட பையிங் வரும்போது ஸ்டார்ட் பண்ணி பையிங் எடுங்க. அப்படியே பையிங் அப்ரப்டாக எடுக்காதீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டுமே ஃப்ளாட் ஓப்பனிங்க்கும் ஸ்லைட் கேப் டவுனுக்கும் பேசியிருக்கேன். சப்போஸ் எடுத்தோன்னே 49,000 ரவுண்ட் லெவலுக்கு மேலே கேப் அப் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பாருங்கள். அதாவது பையிங் சைட்லேயே ப்ரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆகுதுன்னா பை பண்ணலாம். பட் இல்லாமல் இந்த புல் பேக் லாஸ்ட் ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு அந்த மாதிரி ஒரு புல் பேக் தந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேருந்து சப்போர்ட்டாக எடுத்து இங்கேருந்து ஒரு பையிங் ட்ரேட் கிடைச்சதுனாலும் எடுங்க. ஏன்னா அப்ரப்டாக ட்ரேடில் கேப் அப் ஆனதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணாதீங்க. ஒரு 15 மினிட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் உங்கள் பேட்டர்ன் அப்ளை பண்ணி. ஓகேங்களா? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங் சொல்லிட்டேன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா
அனாலிசிஸ் பண்றது, பிளான் பண்றது நம்மளோட வேல. மார்க்கெட் அப்படிதான் போகும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. இப்ப நான் சொல்றதுக்கு வேற மாதிரியாவும் போலாம். பட் நம்ம மோர் ஆர் லெஸ் டெக்னிக்கல்ஸ் வச்சு நம்ம எக்ஸாக்ட்டா இதான் அனலைசிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்றோம். பட் அதுக்கு அகெயின்ஸ்டா டெக்னிக்கல் போனா நம்ம தப்பு அப்படிங்கிறது கிடையாது. அன்னைக்கு மார்க்கெட் கரெக்ட்ன்றது சுப்ரீம்ன்றது ப்ரூவ் பண்ணிருக்கு. ஸோ நம்ம பண்ற அனாலிசிஸ்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்பரரி மார்க்கெட் பிளான் தான். அதுதான் அப்படின்ற மாரி அத வச்சுட்டு நீங்க யாரும் மல்டிபிள் ட்ரேட்ஸோ, மல்டிபிள் ஸ்டாப் லாஸோ குடுக்காதீங்க. அ அதேமாரி யாரோ ஒருத்தவங்க இப்போ அனலைசிஸ் போடுறாங்க, அவங்க சொல்றது மட்டும் தான் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளைண்டா பிலீவ் பண்ணாதீங்க. இன்க்ளூடிங் மீ. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப மார்க்கெட்ட வந்து பெட்டர் ட்ரேட் பிளான் பண்றோம். ஓகேங்களா? அத தாண்டி வேற ஒண்ணும் இல்ல. மார்க்கெட் தான் எப்பவுமே சுப்ரீம். ஓகேங்களா? அதனால ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ப்ராப்பரா பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க. லைக் தானங்க கேட்கிறேன். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபிரெண்ட்ஸ். மோர் யூ நோ விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.